ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி தமிழ் இன்ஃபோ சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிக்கன் சுக்கா. வாங்க நம்ம இப்போ சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வந்து அடுப்பில் பேன் நல்லா சூடாயிடுச்சு. வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு. நல்லா இது பொரிஞ்சிட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா கலர் விடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம் வந்து இஞ்சி பூண்டு வரமிளகா 2 சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இப்போ சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் வெங்காயம் போடுறதுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நார்மல் கடாயிலெல்லாம் பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும். நான்ஸ்டிக்குங்கிறங்காட்டி அவ்வளோ தெரியாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு செகண்ட். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் சிக்கன் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன். திறந்து பார்க்கலாம். பாருங்கள், அந்த சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா எண்ணெயை வர ஆரம்பிச்சிருச்சு. நான் மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒன்று எடுத்து நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். அப்போ தான் இந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வரும். நல்லா வெந்து அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கினா தான் தக்காளி ஜூஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்க, தக்காளி போட்டோன்னா நல்லா அதோட ஜூஸ் எல்லாம் இறங்கி இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன். பார்த்திங்கன்னா நம்ம வந்து வரமிளகா போட்டிருக்கோம், 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதனால் பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ உங்கள் காற்றுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு இதை வந்து மசாலா வந்து பச்சை வாசம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ வாங்க நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா வெளியே வந்துருச்சு. வந்து ஓரளவுக்கு சிக்கன் வெந்துருச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி வச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா வெளியே வந்துருச்சு. சிக்கன் கூட நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி